காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவோட டீம் மட்டும் போகுதுங்க. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த கோழி குடுத்தாரு ஒரு கிழவன். அவ பாவம் இங்க இருப்பாப்ல. அவர் ஒய்ஃபோட. அவர் வந்து டேய் நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னோனே டக்குன்னு நம்ம எஜுப் வச்சிருக்காங்கல்ல. அவங்க தான் போனோனே தண்ணி எடுத்து நனைச்சு டக்குன்னு வந்து மூஞ்சி அதாவது மூக்குக்குள்ள புகை போகாம இருக்கிறதுக்காக என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அப்படியே அவங்கள தனியா கூட்டு போறாங்க. நம்ம நாச்சோ காட்டுறாங்க. அங்க என்னடான்னா மேனேஜர் அந்த பொண்ணை தூக்கிட்டு பாவம் அவர் நடக்க முடியாம நடந்துட்டு இருக்க. காட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் தான் ஒரு வெயிட்ட தூக்கிட்டு நடக்க முடியும். ஆல்மோஸ்ட் நெருப்பு வேற இதா இருக்கு. அவங்களால சுவாசிக்க முடியாம வந்து அவங்க ஒரு பக்கம் நடந்து வந்துட்டே இருப்பாங்க. ஹீரோவும் கேட்பாரு எங்கம்மா இருக்கு அப்படின்னா நாங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் நினைக்கிறாங்க. எங்க இருக்கோம்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா காட்டுக்குள்ள இறங்கி வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவோட டீம் வந்து அந்த பெருசா கூட்டிட்டு வந்துச்சுல அவர் வர்ற வெளில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் காட்டு தீ பரவி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாக்குறாரு பார்த்துட்டு சரி வாங்கடா இந்த பக்கம் போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க. சரி நம்ம கேப்டன் இருக்காருல அவர் வந்து ஒரு 2 பேரை கூட்டிட்டு போனாங்களா. அவர் கூட வேற ஒரு ஃபயர் ஃபைட்டர் போயிருப்பாரு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவர் அங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்து வராரு. அப்ப கூட இருந்த வாங் தான் வந்து கஷ்டப்பட்டு அந்த கேப்டனை காப்பாத்துவாரு. ஜஸ்ட் இன்ச்சி மிஸ்ல காப்பாத்திருப்பான் நம்ம வாங் வந்து அந்த கேப்டனை. சோ நியூஸ்லயே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி காட்டு தீ பரவிக்கிட்டு இருக்கு அதுவும் லாசான்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளோட ஹீரோவோட அப்பா தம்பி எல்லாம் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்க வந்து காட்டுறாங்க வெளியே வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு நம்மளுடைய பாக்ஸ் அண்ட் சிட்டியோட ஃபைட் இருக்காங்கல்ல. அதாவது நம்ம ஹீரோட பழைய டீம் அவங்க எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா பண்றதுன்னு அடுத்த கட்ட நடவடிக்கையாக கேப்டன் வந்து பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு பக்கம். இங்க நம்ம அசிஸ்டன்ட் லீ இருக்காருல அவரை வந்து டாக்டர் எக்ஸ் பாத்துருவாங்க. பார்த்து ஹனி நீங்க என்ன பண்ற நீங்க என்ன பண்ற ஹனி அப்படின்னா நான் வரமாட்டேன் என்னது கையை காட்டு அப்படின்னு ஒன்னும் இல்லை இது சும்மா சின்ன அடிதான் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து இது போட போவாங்க பேண்டேஜ். டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் இன்னொருத்தர் கூட்டுருவாங்க. சரி அந்த வர ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம அசிஸ்டன்ட் லீட்டா இங்க பாரு ஹனி பத்திரமா இருக்கணும் சரியா எதுவாகாம உயிரோட திரும்பி வா இல்லைன்னா குன்றையும் பார்த்துக்கோ நானே உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அன்பா மிரட்டிட்டு போவாங்க. ஒரு ஒய்ஃபா எப்படி பயப்படுவாங்களோ அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அவங்க ஒரு பக்கம் இதை பாக்குற நம்ம அசிஸ்டன்ட் லீ ஹனி நீயும் சேஃபா இரு அப்படின்னு சொல்லுவார் ஒரு பக்கம். அசிஸ்டன்ட் லீ லவ் பண்ணாதான் பண்ணாருங்க. ஆனா இவங்க 2 பேர் லவ் ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. அங்க ஃபயர் டீமை காட்டுறாங்க. இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா போராடிட்டு இருப்பானுங்க. அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு அது இருந்தாலும் வெடிக்கும் கீழே விழுந்து அப்ப இருந்து ஒரு மனுஷன் எந்திரிச்சு திரும்பவும் வந்து அந்த ஃபயர் அணைக்கிறதுக்கு போராடி இருப்பான். பார்த்தா கால் எல்லாம் அவ்வளவு அடிபட்டு இருக்குங்க. அப்படி இருந்தும் அந்த மனுஷன் அணைக்கிறது விடாம வந்து போராடி இருப்பாங்க. உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி அணைக்கிற ஃபயர் ஃபைட்டர்லாம் பார்த்தா கண்டிப்பா சல்யூட் அடிக்கணும். அவங்களுக்கான மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணுங்க. நம்மளோட சீஃப் வந்து எல்லா கேப்டனையும் கூப்பிட்டு அவங்க கூட பேசி இந்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இது வரும் இந்த மாதிரி விண்டு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு கேப்டன் இங்க பாரு நம்ம பிளான் பி ஆக்டிவேட் பண்ணணும் உடனே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவாரு. டக்குன்னு அவர் பாட்டுக்கு வந்து வெளியே வந்து பாப்பாரு. பார்த்தா எல்லாரும் அசந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நெருப்புல அவ்வளவு தூரம் போராடி இது பண்ணிட்டு தான் வந்து உட்கார்ந்து முடியாம உட்கார்ந்து இருப்பானுங்க. பாப்பாரு பார்த்துட்டு என்னடா சொல்றது அப்படின்ட்டு திரும்ப என்ன நினைச்சா டக்குன்னு அங்க இருக்க ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டு நேரா போவாங்க. போய் ஒரு வண்டி மேல ஏறி காம்ரேட் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாரு. இங்க பாருங்க நம்ம எல்லாம் ஃபயர் ஃபைட்டர் எதுக்காக வந்து தவுண்டு போயிடக்கூடாது தவுண்டு போய் உட்கார்ந்துறாங்க. இன்னைக்கு நாள் வந்து நமக்கு ரொம்ப பேடா அமைஞ்சிருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் நம்மளை நம்பி பல உயிர்கள் அங்க போராடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அங்க நெருப்புல நம்ம கூட இறஞ்சி போன ஃபயர் ஃபைட்டர் நிறைய பேர் சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனால ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாருங்க. அவர் ஸ்பீச்சை கேட்டோன்னே எல்லாரும் மோட்டிவேட்டா எல்லாருமே டக்குன்னு கிளம்பி வாங்கடா எல்லாரும் அவங்கள போய் காப்பாற்ற போவோம் நெருப்பு அனுப்போம் நம்ம தான் இங்க நம்மளை விட்டு நெருப்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நல்ல ஹை பிச்சில் கத்திட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லாரும் போகும்போது பாப்பாரு பார்த்துட்டு நம்மளுடைய சீஃப் சொல்லுவாரு எல்லாரும் சேஃப்டியா போய் சேஃப்டியா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம நாச்சு வந்து ஆல்ரெடி சொன்னல அவங்க ஆல்ரெடி வந்துகிட்டே இருக்காங்க. அங்கிட்டு அவங்களால எந்த திசைன்னு கண்டுபிடிக்க முடியாம நெருப்பு பின்னாடி வரும் அவங்க முன்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அங்க நடக்கும். அவங்களால எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவோட டீம் வந்தாங்கல்ல அவங்க எல்லாரும் கூட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளத்துல வந்து ஆக்சுவலி அது பள்ளமா இருக்காது பட் எப்பயும் போல நடந்து வந்திருப்பாங்க. வழி தெரியாம அந்த இடத்துல டக்குன்னு காலை வச்சோன்னே அந்த டீம் மொத்தமா எல்லாரும் கீழே சரசரன்னு வேகமா இறங்கி கீழே விழுவாங்க. அதே நேரத்துல நம்ம நாச்சுவை காட்டுறாங்க. அங்க என்னடான்னா அது மேனேஜர் என்னால இனி தூக்க முடியாது நடக்க முடியாதுன்னு சொல்லி அவரும் கீழே படுத்துருவாரு. ஒரு பக்கம் நெருப்பு வேற வந்துகிட்டு இருக்கோம். நம்ம நாச்சுவை நோக்கி கீழே விழுந்து அவங்களும் எந்திரிச்சு குடுன்னு நெருப்பு வந்துகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அவங்க அப்படியே முன்னாடி குடுன்னு ஓடிட்டு இருப்பாங்க நம்ம ஃபயர் டீம் எல்லாம். அந்த நேரம் பார்த்து வெடிக்கும் பாருங்க ஒரு ஃபயர் டம்முன்னு நம்ம ஹீரோ கூட வந்து எல்லாரும் பறந்து விழுவானுங்க. சரி எந்திரிச்சு ஓடலான்னு பார்த்தா திரும்பவும் வந்து அந்த ஃபயர் வந்து இதாகி மரம் கீழே விழுகும். கடைசியில சரி சேஃப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பின்னாடி வருவாங்க. பட் அந்த இதுல வயசான பெருசு இருந்தார்ல அவர் வந்து உள்ள சிக்கிக்குவாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேற கூட இருப்பான் போல இருக்கு. அவன் அப்பான்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோட டீம் எல்லாம் காப்பாத்துறதுக்கு அவ்வளவுதான் முயற்சி பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ விடாம அந்த மரத்தை பிடிச்சு தூக்கி வாயா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வெளியே இழுத்து அப்படியே ஓடி வருவாங்க பாருங்க. இங்க நம்ம ஹீரோவோட பழைய டீம் இருக்குல்ல அவங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அணைச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லா ஃபயரையும். அதுலயும் பாருங்க எத்தனையோ பேருக்கு ஃபயர் ஆகும். அங்க வந்து சொல்லுவானுங்க கேப்டன் நம்மளால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது ஆல்மோஸ்ட் ரொம்ப பெருசாயிருச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. பார்த்தா அவர் அப்படியே பாப்பாரு பாருங்க அங்க அப்படியே எல்லாரும் எரிஞ்சுக்கிட்டு ஓடி வருவானுங்க. ஒவ்வொரு ஃபயர் ஃபைட்டருக்கும் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படிங்கறத காட்டுவாங்க இந்த இடத்துல. பார்த்த கேப்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா டக்குன்னு யார் விட்டு கொடுக்காதீங்கடா இன்னைக்கு இந்த நெருப்பால நம்மளாம் பாத்துருவோம்டான்னு வெறி ஏறி போய் எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல நம்ம ஃபயர் ஃபைட்டர் 2 பேர் வந்தாங்கல்ல அவங்க
வந்துட்டு ஒரு 2 பேரை கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் ஃபயர்ல மாட்டிக்குவாங்க. போச்சா என்ன பண்றது தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க நம்ம நாச்சுவை காட்டுவாங்க. நம்ம நாச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவங்க 2 பேரால வரவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள எனர்ஜி சுத்தமாவே இருக்காது. எங்களால வரவே முடியாதுன்ற மாதிரி இருப்பாங்க. அங்க அந்த 2 ஃபயர் ஃபைட்டர்ஸ் சொன்னேன்ல அவங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற 2 பேருக்கு வந்து மேல ஒரு ஒயிட் கவர் மாதிரி கொடுத்து போட்டு சீல் பண்ணி நீங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அவங்க போய் அந்த மரத்தெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வழிய. இங்க நம்ம சீஃப் வந்து கூடாரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. என்னடா எப்படிடா அணைக்கிறது எல்லாத்தையும் வந்து அந்த ட்ரோன் மூலமா பார்த்து எல்லாத்தையும் இங்க லைட் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல என்னடா வெளிய சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் தங்கி சொல்லிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் கீழே இருக்கக்கூடிய சிட்டில சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு சாப்பாடு எதுவும் இருக்காதுல, உடனே சாப்பாடு கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க வந்து பைக்லயே வந்து சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. சீஃப் வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, சரி இங்க உள்ளவங்க யாருக்காவது மெயின்டெனன்ஸ் இதுல இருக்கீங்களா, வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சில பேரை அசெம்பிள் பண்ணுவாரு. இங்க ஃபயர் ஃபைட்டர் உள்ள போராடிட்டு இருக்காங்கல்ல அவங்கள காட்டுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு நெருப்புல அடிபட்டு இருக்கும். மேல தண்ணி ஊத்தி ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபயர் ஃபைட்டர் மீறி போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க. யாருமே கிவ் அப் பண்ண மாட்டாங்க, பின்னாடி வரவே மாட்டாங்க. அந்த ஃபயரை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஆகணும், இல்ல அப்படின்னா கீழே இருக்கிற ஒரு கிராமமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு போராடுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு எமோஷனலான சீன் ஒன்று காட்டுவானுங்க. என்ன அப்படின்னா இந்த பைக்ல வந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே நம்ம ஃபயர் ஃபைட்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்கிருந்து வந்துருவாங்க. எல்லாரும் கையிலுமே வந்து அந்த ஃபயர் அணைக்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேரா வந்து ஹெல்ப் பண்றது. ஏன்னா ஆள் பற்றாக்குறையினால தான் அவங்களால அணைக்க முடியாம இருக்கும். ஸோ இவங்க வருவாங்க. வர்றதை பார்க்குற ஃபயர் ஃபைட்டர் ஒவ்வொருத்தர் கண்ணையும் அப்படி ஒரு ஆனந்தம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு, அதாவது ஒருத்தவங்க கஷ்டத்தை இருக்கும்போது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண வர்றாங்களே அது வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும். சந்தோஷமா இருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவங்கள வந்து கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம டைரக்டர் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா செதுக்கி எடுத்திருக்காரு இந்த சீரீஸ்ல. அதே மாதிரி அங்க கீழே இருக்கிற கிராமத்துக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த குதிரை வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த குதிரையில அங்க இருக்கிற பொண்ணு ஆம்பளை எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 பேர் அந்த காட்டுக்குள்ள வருவானுங்க. என்ன அப்படின்னா உள்ள யாராவது இருக்காங்களா காப்பாற்ற வரணும் அப்படிங்கிறக்காக அவங்க வந்து குதிரையில உள்ள வந்து யாராவது இருக்கீங்களான்னு கத்திட்டே வருவாங்க. கரெக்டா நம்ம நாச்சு இருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்க நம்ம நாச்சு பார்த்துட்டு சரி அந்த பக்கம் யாராவது இருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல, நாங்க தான் கடைசியா வந்தோம், எங்களை தவிர அங்க யாரும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி ஓகே வாங்க வந்து குதிரை ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டு கிளம்புவாங்க அவங்க ஒரு பக்கம். இந்த சீன் எல்லாம் பாக்குறப்ப நானே எமோஷனல் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு கிராமத்துல இருக்கிற மக்கள் அவங்களால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. தைரியமா முன் வந்து அப்படியே மேல காட்டுறானுங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எவ்வளவு மக்கள் வந்து எப்படி ஆளாளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப நம்ம சீஃப் வந்து கரெக்டா கேப்டன் கூப்பிடுறாரு. கேப்டன் ஜூ எங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த இருக்கேன், வாங்க நீங்க தான் இந்த ஏரியாவுக்கு. ஆமா சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. ஓகே எல்லாரும் சேஃப் தானே அப்படின்னே. ஓகே எல்லாம் ஓகே தான். ஓகே நீங்க வந்து லீய பாத்தீங்களா அப்படின்னா லீயா இல்லையே நானும் பார்க்கலையே, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னே. இல்ல அவன் வந்து ஆல்ரெடி ஒருத்தரை காப்பாத்திட்டு வரேன் தான் உள்ள போனா, பட் இன்னும் வரலையா அப்படின்னா இன்னும் வரல அப்படின்றாரு. அப்ப அதே நேரத்துல கரெக்டா வந்து நம்ம நாச்சு வந்துடுறாங்க. நாச்சுவை கூட்டிட்டு அந்த குதிரையில வர்றாங்க. வந்து இறங்க யார் வர்றாங்க பார்த்தா நம்ம நாச்சு வந்தோடனே ஹெல்ப் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குங்களா. ஸோ அவங்களுக்கு டாக்டர் வந்து கரெக்டா ஹெல்ப் பண்றாரு. அதே நேரத்தில் நம்ம நாச்சு கீழே இறங்கி வந்துட்டு நம்ம சீஃபை பார்த்துட்டு வணக்க சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கேப்டனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு லீ எங்க அப்படின்றாங்க. நம்ம சீஃப் என்ன சொல்றேனே தெரியாம லீ வந்து ஃப்ரண்ட் ரோல நின்னு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னும் நெருப்போட அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னே. சரி ஓகே அப்படின்னே தற்போதைய கேப்டன் இருக்காருல அவர் வந்து நான் போய் லீக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்புறாரு. அவர் டீமை கூப்பிட்டுட்டு சரிமா நீ போய் சேஃப் பிளேஸ்ல இருமா, இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னே. சார் நான் இங்க வாலண்டியா ஒர்க் பண்றேன், லீ வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. கேப்டன் அதே நேரத்தில் அங்க வந்து கேப்டன் லூவை பாக்குறாரு. பார்த்துட்டு கேப்டன் லீய பாத்தீங்களா, அதுவும் இல்லாம அவங்க கூட எஜ்ஜு இருந்தாங்க, 2 வாலண்டியர்ஸ் வேற இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க அப்படின்னே. ஐயோ என்னையா சொல்றீங்க, அவங்க இங்க வரவே இல்லை அப்படின்னே. போச்சு அவங்க வந்து உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல நான் வந்து வாக்கி டாக்கில எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணேன், அவங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கவே இல்லை, கனெக்ஷன் வேற கட் ஆயிடுச்சு அப்படின்றாரு. நம்ம ஜக்கும் கேப்டன் லூ கூட தான் இருக்காப்ல. ஜக்கு கூட வந்து பொறுமையா இருங்க கேப்டன், ஒன்னும் ஆகாது அப்படின்றாங்க. அதே நேரத்தில் நம்ம கேப்டன் லூ வந்து சொல்றாரு ஒன்னும் பயப்படாதீங்க, லீயை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி எல்லாம் பக்காவா பண்ணுவான், அவனுக்கு எதுவும் ஆகாது, நல்லா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒரு பக்கம் கேப்டன் கீழே உட்காந்து அழுகிறாரு, சொன்னா கேட்கறானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வர்ற பக்கம்லாம் அணை கட்டுற மாதிரி எல்லா பக்கமும் நெருப்பு. நம்ம ஹீரோ பாக்குறாரு, சரி இதுக்கு மேல சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு ஓகே எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி ஒரு இது மாதிரி கிளியர் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா ஃபயர் ஷீல்டு இது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக டக்குன்னு பேக்ல இருந்து ஒரு சில்வர் கவர் மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்து அவங்களுக்கு தனியா கவர் பண்ணி விடுறாங்க கூட வந்தவங்க. சோ அவங்கள காப்பாத்தின நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோ கூட வாங்க இருக்காரு. சோ வாங்க பார்த்து சிரிக்கிறாரு. என்ன ரெடியா அப்படின்றாரு. நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு கேக்குறாங்க. சோ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாருங்க தைரியமா இருக்காங்க, அதுதான் ஒரு ஃபயர் ஃபைட்டரோட அடையாளம். சோ பக்கத்திலே வந்து நம்ம எஜ்ஜு பஜ்ஜும் இருக்காங்க. அவங்களையும் டே பயப்படாதீங்க, தைரியமா இருங்கடா, எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க எல்லாருமே. அப்படியே இவர் வந்து அங்க கமாண்ட் சென்டருக்கு கமெண்ட் பண்றாரு. இந்த மாதிரி நாங்க இந்த இடத்துல இருக்கோம், எல்லாம் வந்து ரிவர் சைடுல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிடுறாரு. கூட எங்க கூட 3 பேர் எங்க கூட இருக்காங்க, அவங்களையும் நாங்க காப்பாத்தி கூட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கமாண்ட் கொடுத்துறாரு. அதே நேரத்தில் எங்களுக்கு பேக்கப் வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன ஐடியா பண்றாரு அப்படின்னா இப்ப நார்மலா அந்த ஷீல்டை இது பண்ணா அவங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம். பட் இவர் என்ன பண்றாருன்னா சுத்தி
கொஞ்சம் தூரத்துக்கு கிளியர் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நெருப்பு வந்து இவங்க பக்கத்துல வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா எஜுபச்சுட்டையும் எஜுபச்சு ரெடியா இருங்கடா, நல்லா கிளியர் பண்ணி கரெக்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டியா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் ஹீரோ என்ன அப்புறம் நம்ம எஜுபச்சு 4 பேரும் டக்குன்னு அந்த ஷீல்டை வச்சு அப்படியே போத்திக்கிறாங்க. அப்படியே மேல காட்டுறானுங்க, அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க ஊடால அந்த ஷீல்டை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அங்க காட்டுறானுங்க, எல்லாரும் அந்த இதுல வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இவங்க ஊடால இருக்காங்க. இங்க வந்து நம்மளுடைய சீஃப் வந்து நம்மளுடைய லூக் வந்து எல்லா கமாண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி வாலண்டரியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஃபயர் டீம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினி வந்து பாக்குறாங்க, அந்த பக்கம் இருந்து ஹீரோ வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல்ல அந்த காத்திருப்புன்னு இருக்குல்ல, அந்த காத்திருப்போட பயத்தோடையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்மளுடைய சீஃபும் பாக்குறாரு. பார்த்துட்டு சார் என்னடா சொல்றது, இந்த பொண்ணுக்கு நம்ம எந்த மாதிரி ஆறுதல் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாக்ஸான் சிட்டில நம்ம ஹீரோவோட தம்பி அவங்க அப்பா எல்லாருமே டிவில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெருப்பு வேற பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஹீரோக்கு என்னாச்சோ தெரியல, ஏதாச்சும் தெரியலன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினி வந்து அப்ப ஃபயர் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் உள்ள இருந்து வருவாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க லீய பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி. யாருமே நாங்க பார்க்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம நாச்சு இப்படி விசாரிக்கிறத அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபயர் டீம் இருக்குல்ல, பழைய ஃபயர் டீம்ஸ் அவங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது இப்படி நாச்சு வந்து இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுக்காகவே நான் வந்து ஒரு சூப்பரான சாங் வந்து போட்டிருக்கேன். நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் பேஜ்ல போய் பாருங்க. கண்டிப்பா அந்த சாங் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் சாங் இந்த வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பேன். அதே மாதிரி இங்க நம்ம நாச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட டீம், அதாவது நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் நம்ம நாச்சு பார்க்கறதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்பதாங்க அந்த மிராக்கல் நடக்கும். என்ன அப்படின்னா நிறைய ஃபயர் டீம்ஸ் எல்லாம் அங்க இருந்து ஒவ்வொருத்தரா காப்பாத்து கூட்டு வருவாங்க. உள்ள இருந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குரூப்ல தான் நம்ம ஹீரோவும் வருவாரு. அப்படியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம ஹீரோயின் வாட்டர் கேன் கொடுத்துட்டு அப்படி திரும்புவாங்க. டக்கு நம்ம ஹீரோ வருவாரு. பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரியா சந்தோஷமா ஆச்சரியமாவும் அப்படியே கலந்து பார்ப்பாங்க காதலோட. ஃபைனலா கடைசியா ஒரு 4-5 எபிசோடுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்கப்பா. ரெண்டு பேருமே பார்த்துட்டு டக்குன்னு சிரிச்சிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் அடிப்பாங்க. சோ இதுல இடத்துல ஒரு சின்ன சாங் போட்டிருப்பாங்க அவனுங்க, நம்ம போட முடியாது. நம்ம ஹீரோயினி கேட்பாங்க, ஏன் இவ்வளவு லேட், எதுக்காக வந்து நீங்க இவ்வளவுதான் பண்றீங்க, எனக்கு பயந்துட்டு தெரியுமா அப்படிம்பாங்க. நான் தான் சொன்னேன்ல உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல வருவேன், கண்டிப்பா வருவேன், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றாங்க. உன்னோட காதல் தாம என்னை காப்பாத்தி இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நங்குற மாதிரி நச்சுன்னு ஒரு பிட்டா போட்டுறாரு நம்ம ஹீரோ இந்த இடத்துல. சோ இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா அங்க எல்லாருக்கும் கமாண்ட் வருது, சரி விண்டு வந்து இதாகிட்டு இருக்கா, திரும்ப காட்டுத்தி பரவிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் ரெடியாங்க, போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லா ஃபயர் ஃபைட்டருக்கும் வந்து கமாண்ட் வருது. சோ நம்ம சீஃப் சொல்றாரு, எல்லாரும் கிளம்புங்க, நம்ம ஃபைனல் பேட்டிலுக்கு போக வேண்டி இருக்கு, எல்லாத்தையும் கிளம்பி நம்மளுடைய கடைசி போராட்டத்துக்கு எல்லாம் ரெடியாகி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனலா ஸ்பீச் பேசவும் நம்ம ஹீரோவும் சரிமா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. பாத்துக்கோங்க ஒரு ஃபயர் ஃபைட்டரோட நிலைமை இவ்வளவுதான். என்னதான் வந்து ஒரு 5 நிமிஷம் வேணா சந்தோஷமா இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் திரும்ப அவங்க போய் தான் அங்க போராடி தான் ஆகணும். சோ எல்லாருமே வந்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீன் காட்டுவானுங்க. 2019 நடந்த ஒரு சீனை. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து லீ, அதுக்கப்புறம் வந்து டக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஜினியர், இன்னொன்னு நம்ம பழைய இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமா சேர்ந்து அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சீனை காட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினி டான்ஸ் ஆடுற சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி கரெக்டா டான்ஸ் ஆடி முடிச்சோனே அவருடைய தம்பி, நம்ம ஹீரோட தம்பி இருக்காருல, அவர் வந்து மியூசிக் வாசிக்கிறாருங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுக்குற மாதிரியும் அவர் பாக்குற மாதிரி நம்ம ஹீரோயினி நினைச்சுக்குவாங்க, கை தட்டுற மாதிரி. சோ இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, இந்த உலகத்துல ஹீரோ இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா எனக்கு ஹீரோ என்னுடைய ஆள் நீ தான், உன்னுடைய தேவை இந்த நாட்டுக்கு தேவை. சோ நீ எப்பவுமே வந்து உன் வேலையில பிஸியாவே இருப்ப, இல்லைன்னு சொல்லல. சோ நீ கண்டிப்பா வந்து ஒரு இடத்துக்கு வரல அப்படின்னா இன்னொரு இடத்துல முக்கியமான இடத்துல இருக்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நீ வந்து திரும்ப மீண்டும் சேஃபா வருவேன்னு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருக்காக ஒரு சேரை விட்டு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்மால் இறந்துட்டாரா இல்ல உயிரோட இருக்காரா இல்ல ஒருவேளை ஜாப்புக்காக போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எதுவும் காட்டல. இதோடயே இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. இது சீசன் 1ங்க. சீசன் 2 வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். ஓகேங்க, நாளைக்கு ஹோப் அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெப் சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.